உங்க பிரசன்னத்தை என்னால உணர முடியலையே, கண்ணீரோட ஆண்டவரே ஏதாவது தப்பு இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் சரிப்படுத்திக் கொள்றேன்னு அப்படி ஜெபிச்ச உடனே சொன்னார், மகனே உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல ஒரு கசப்பு இருக்குது பாரு. உள்ளத்தின் ஆழத்துல கசப்பு, ஒரு ஆளை குறித்த கசப்பு இருக்குது. இந்த கசப்பை உள்ளத்துல வைத்துக்கொண்டு ஜெபம் பண்ணா நான் இப்படி உனக்கு தரிசனமாகி பேசி பதில் கொடுக்க முடியும்? உன்னுடைய பாவம், அந்த கசப்பு என்கிற பாவம் உள்ளத்துல வந்துட்டு அது என் முகத்தை மறைக்கிறது, அதனால என் முகத்தை நான் மறைச்சு கொண்டேன். போ, அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அந்த கசப்பு வெளியே வரணும். போய் சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு வா. இப்படி வருத்தத்தை, வேதனை, கசப்பை வைத்துக்கிட்டா நான் எப்படி ஒன்று பேசி உன்னை பயன்படுத்த முடியும்? அப்ப சரி ஆண்டவரே நீ கீழ்ப்படிந்து நான் போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு வந்த உடனே ஆண்டவர் பேச ஆரம்பித்தார்.